நேற்று கேப்டன் விஜயகாந்தோட உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. தீவுத்திடல்ல அவருடைய உடல் வந்து எல்லாத்தோட பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா சாயங்காலம் சரியா 3 மணிக்கு மேல தீவுத்திடல்ல இருந்து கோயம்பேட்ல இருக்கக்கூடிய தேமுதிக ஆபீஸ்ல தான் அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிகழ்வின் பொழுது ஒரு சில அபூர்வமான விஷயங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, தீவுத்திடல்ல ஆரம்பிச்சு கோயம்பேடு வரைக்கும் ஒரு கழுகு கேப்டன் உடலை கொண்டு வந்த வாகனத்து மேல வட்டம் அடிச்சுட்டே இருந்ததாகவும், அதை பார்த்த மக்கள் எல்லாருமே அதை வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால ஷேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கேப்டனோட உடல் 72 குண்டு முழங்க அரசு மரியாதையோட தான் அடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் அந்த 72 குண்டு முழங்கும் பொழுது மக்கள் எல்லாருமே வந்து அவங்க போன்ல பிளாஷ் லைட் ஆன் பண்ணியிருந்தாங்க. அவருடைய குடும்பத்தினருக்கு பயங்கரமான நிகழ்ச்சியை உண்டாக்கி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு நிகழ்வு ஒண்ணு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, யூசுவலா மண்ணை தோண்டும் பொழுது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நேத்து விஜயகாந்த் அவர்கள் அடக்கம் பண்ணக்கூடிய அந்த இடத்தை தோண்டும் பொழுது எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாம ரொம்ப ஈஸியாவே அந்த இடத்தை தோண்டி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கேப்டனோட சொந்த ஊரான மதுரையில நேற்று அவரோட உடல் அடக்கம் செய்யும் பொழுது மழை பெய்ஞ்சிருக்கு. அடக்கம் செய்து முடிகிற வரைக்கும் அந்த மழை அந்த இடத்துல பெய்ஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு.